Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. நாளைக்கு டியூட்டி நீங்க கரெக்டா கவர் பண்ணணும். டைமுக்கு ஸ்ட்ரெங்த் அங்க வந்திருக்காங்களான்னு நீங்க செக் பண்ணணும். வேற எது நடந்தாலும் எனக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். ஏங்க கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? அம்மாவுக்கு gift கொடுக்கணும். யூ கேரி ஆன். எஸ் சார். இது அம்மாவுக்கு எங்களோட பர்த்டே கிஃப்ட். இட்டாலியன் மசாஜ் சேர். வாவ் கிரேட். இனிமே நீங்க டெய்லி எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம். இந்த சேர்ல ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்தாலே போதும். ஃபுல் பாடி மசாஜ். உங்க முட்டி வலிலாம் காணாம போயிடும். இதோ இது எங்களோட gift. அம்மாவோட கண்ணாடி மாத்திர நேரம் ஆயிடுச்சுல, இனி இந்த கண்ணாடி போட்டுக்கோங்க. நான் மகாராஜாஸ் காலேஜில் படித்தபோது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் எவ்ரி சண்டே காலையில் எழுந்து குளிச்சு டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல பெரிய பெரிய கல்யாண மண்டபங்களில் கல்யாணம் நடக்கும்ல, அதுக்கு ஏதாவது ஒன்றுக்கு கிளம்பி போயிடுவான். அங்கே போய் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ பெரிய கிஃப்ட் பாக்ஸை கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் கிளம்புவான். ராத்திரி அந்த கிஃப்ட் பாக்ஸை திறக்கும் போது தான் தெரியும் அதில் புல்லோ வைக்கோலோ தான் இருக்கும். நான் gift கொடுக்கும்போது தான் உங்களுக்கு இது ஞாபகம் வந்தது இல்லைன்னா? யாராவது கிஃப்ட் கொடுக்கறத பார்த்தா அப்போ எனக்கு அவன் ஞாபகம் தான் வரும். இப்போ அவன் கனடாலேயோ யூஎஸ்லேயோ இங்கே தான் இருக்கான். சரி, நம்ம ஃபுட் சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம். வானந்தா வாங்கம்மா. வாம்மா. அம்மா இங்கே உட்காருங்க. நீ சாப்பிடலையா? ஒரு நிமிஷம் நீயும் நான் உட்காந்துக்கிறேன். ஒரு பிளேட் எடு. ஹலோ. ஓ சைலண்ட்ல இருந்தது, அதான் தெரியல. இது பாருங்க. எப்போ? ஐயோ. ஓ நாங்க இப்பவே வரோம். என்னாச்சு? லாரன்ஸ் சார் வைஃபுக்கு ஏதோ கிச்சன்ல தீ காயம் பட்டுடுச்சா. ஐயோ. வாங்க நம்ம சீக்கிரமா போலாம். அதை அவங்க பார்த்துப்பாங்கல்ல, நீங்க சாப்பிட்டு போங்க. அப்புறமா சாப்பிடலாம். வா அப்பு, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. சாரி. நாங்க வரோம். பாவம், அந்த லாரன்ஸோட ஒய்ஃபை நோயாளியாவே ஆக்கிட்டா. என் gift பார்த்ததும் தான் பழைய ஃப்ராட் ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துச்சா. அதெல்லாம் கேட்டுட்டு அங்கேயே இருந்தோன்னா அதுக்கு மேலேயும் பேசுவாரு. நம்ம என்ன சாப்பாட்டு கோழி இல்லாமையா இருக்கோம்? உங்க அம்மா சத்தியமா சான்ஸே இல்லை தெரியுமா? அவர் கொஞ்சம் ஓவரா பேசுவாரு, மற்றபடி மனசுல ஒன்றும் இருக்காது. இவ சாமர்த்தியமா அங்கிருந்து வெளியே வர வச்சதுனால எனக்கு நஷ்டமானது என்ன தெரியுமா? அட்டகாசமான நான்வெஜ் ஃபுட்டு. அதை விட இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, டேஸ்டாவும் இருக்கு. பாத்தீங்கல்ல? ஆஸ் யூஷுவல் அம்மா பொண்ணு சேர்ந்துட்டீங்க, என்ன கழட்டி விட்டீங்க. எஸ்கியூஸ் மீ, இந்த பிரவாசி மசாலா பொடி எங்கே இருக்கு? மசாலா பவுடர்ல அந்த பக்கம் சார். அங்கேயா? எனக்கு அந்த பிராண்டு தான் வேணும். பிரவாசி மசாலா பொடி நல்லா இருக்குங்க. நான் பார்த்துட்டு வரேன் சார். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக் எல்லாத்தையும் முன்னாடி வச்சிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பிரவாசி மசாலா பொடி எங்கே இருக்கு? பிரவாசியா? மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நாள்லாம் ஆகல, யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். சார் இதோ இதான். இதுவா? இது நல்லா இருக்கும்னு இப்போதான் கேள்விப்படுறேன். நீங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் இதை தவிர வேற எதையும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே. மேனேஜர் அங்க இருக்காரு. ஓ சாரி, கவனிக்கல. பார்த்து வரணும் சார். ஓ சாரி சாரி. பிளடி ஸ்ட்ரேஞ்சர். குட் மார்னிங். குட் மார்னிங். லாஸ்ட் மந்த் நான் இங்கே சில ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து வச்சேன். அதோட பேமெண்ட்ஸ் கிடச்சதுன்னா. எந்த ப்ராடக்ட்டு? உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் நந்தன், பிரபாசி மசாலா பொடி. ஓகே 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 ஓகே. ஒரு மாசத்துக்கு அப்புறம் இப்போதான் ஒரு பீஸ் வித்துருக்கு. அப்படி இருக்க சான்ஸே இல்லையே, நல்லா இருக்குங்கிறாங்களே. முதல்ல யாராவது வாங்கி யூஸ் பண்ணாதானே தெரியும். அதுக்கு நல்ல பப்ளிசிட்டி வேணும். பயங்கர காம்படிஷன் இருக்குல்ல. மற்ற பொருள்லாம் இப்போ கலப்படம் ஆயிடுச்சு இல்லையா? மல்லித்தூள்ல மரத்தூள், மிளகா பொடியில செங்கல் தூள் இருக்கு. என்னோடது ஆர்கானிக்ல. நாங்க ஆர்கானிக் மட்டும்தான் விற்போம், யாருக்கிட்டையும் சத்தியம் பண்ணல. நீங்க அதுல செங்கல் தூளோ மரத்தூளோ எதை வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. ஆனா மக்கள் அதை வாங்கணும். பொருள் விற்காம என்னால காசு தர முடியாது. ஓ தோ இன்னைக்கு என்னோட மார்க்கெட்டிங் ப்ரூஃப். அப்புறம் என் வண்டியில் ஏற கஸ்டமர்கிட்டையும் நைஸாக இதை ப்ரெசென்ட் பண்ணுவேன். அது எப்படி? முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன், அதுக்கப்புறம் இந்த பொடியை பற்றி பொறுமையாக எடுத்து சொல்லுவேன். மார்க்கெட் இப்போ கடல் மாதிரி வளர்ந்துருக்கு லாரன்ஸ். அங்கே இந்த சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் காணாமல் போயிடும். இப்படி என்னை டிஸ்கரேஜ் பண்ணாதப்பா, என்னோட முயற்சிக்கு அப்ரிஷியேட் பண்ணு.
மாற்றி யோசிக்காமல் எந்த வேலையும் நடக்காது லாரன்ஸ். ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் மட்டும் இப்படி ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறது நல்லா இல்லை, எஸ்பெஷலி வென் வி சிட் ஃபார் அ ட்ரிங்க். என்கிட்ட ஒயின் இருக்கு, நான் போய் கொண்டு வருவேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு இது போதும். ஓகே. நல்ல பப்ளிசிட்டி கொடுக்கணும்னு அந்த சூப்பர் மார்க்கெட் மேனேஜர் சொன்னான். பப்ளிக் நம்பிக்கை வச்சிருக்க யாராவது நம்ம ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணா இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஏதாவது ஒரு செலிபிரிட்டி, ஃபிலிம் ஆக்டர். சினிமாக்காரங்களை வச்சு பப்ளிசிட்டி பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை லாரன்ஸ். சினிமாவில் ஆக்ட் பண்ணுற ஸ்ரீனிவாசன் இருக்கார்ல, அவர் ஆர்கானிக் ஃபுட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் தான். கரெக்ட். அதை வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். முயற்சி பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, முன்ன அஜ்மன் பிரவாசி அசோசியேஷனில் அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்தபோது நான் தான் அவருக்கு பொன்னாடை சாத்தினேன். ஓ, அதை அவர் மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் நந்தகுமார், துபாயில் இருந்தேன். என்ன ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அஜ்மனுக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தபோது உங்களுக்கு பொன்னாடை சாத்தினது நான் தான். இப்போ ஞாபகம் வருதுங்களா? ஓ, 10 வருஷத்துக்கு முன்னாடி பொன்னாடை போத்தின ஒருத்தரை நான் மறக்க முடியுமா? இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு கூட நான் உங்களை தான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, நான் இப்போ துபாயிலேருந்து வந்துட்டேன். இப்போ இங்கே ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இந்த ஆர்கானிக் மசாலா பவுடர். நீங்கள் அதெல்லாம் ஆதரிக்கிறவர் தானே? அப்படி பார்த்தா எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். விஷமில்லாத உணவு ஜனங்களுக்கு கிடைக்கணும், அப்படி ஒரு சின்ன ஆசை தான் எனக்கு. அதே தான் சார் என்னோட நோக்கமும். இதோ பார்த்தீங்களா, 100% ஆர்கானிக். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நாசா லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்கே? அமெரிக்காவில் நாசா லேபில். அப்படின்னா நீ ஒரு வேலை செய், இந்த மசாலா பொடியெல்லாம் நாசாக்கு எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட் எடுத்துகிட்டு வா. இல்லை, அந்த அளவுக்கு பரிசுத்தமானதுன்னு சொல்ல வந்தேன் சார். பிரவாசி மசாலா பொடிக்கு கரெக்டான பேர் தான். மிதனம் படத்தில் தாட்சாயினி பிஸ்கெட்டை விட நல்ல பேர் தானே சார்? சார், நான் இந்த பிரவாசி அசோசியேஷனோட லிங்க்ல இருந்த நேரத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தப்போ பிரவாசி நந்தன் எனக்கு ஒரு பட்ட பேரும் இருந்தது. இந்த பேரை வைக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். மாதம் சார், இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். அன்னிக்கிட்ட இதெல்லாத்தையும் பயன்படுத்தி பார்க்க சொல்லுங்க. ரிசல்ட்னு அடுத்த தடவை வரும்போது சொன்னா இவ்வளோ போதும். வேண்டாம். இருக்கட்டும். நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்கள் எழுத ஆரம்பிங்க. நீ தான் இந்த ஃபோட்டோ எடுத்தியா? நான் தான். நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த சிரிப்பில் ஏதோ இருக்குன்னு சொல்லலாம். ஆமால, எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் நீ எல்லாத்தையும் எப்போவும் ரொம்ப ஓவராக தானே சொல்லுவ. அதை வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப சாதாரண சிரிப்பு. இந்த பொண்ணுங்களுக்கு கேண்டிட் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க நேச்சுரலாகவே தெரியும். அப்படிலாம் இல்லை, நான் என்னோட ஸ்பைஸை யூஸ் பண்ணி அவரோட குரூப்பில் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். என்னாச்சு? ரோஹித் ரொம்ப ஃபன்னின்னு அவங்க குரூப்பில் பேசிப்பாங்களாம். உண்மையாவா? ஆமாம். அப்படி இருந்தும் அவள் இன்ஸ்டாகிராம்லேருந்து என்னை ரிமூவ் பண்ணிட்டான்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்குது. கட். நீ ஃபோனை கொடு, பார்த்தது போதும். இதில் எனக்கு சிஸ்டர் சப்போர்ட்லாம் தேவையில்லை. நாங்களே ஓடி போயிடுவோம். ஐயா, ஓடி போகிற மூஞ்ச பாரு. அப்புறம் வீட்டுக்குள்ளேயே ஒன்று சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும். அந்த காமெடியை என்கிட்ட சொன்னால் நானும் சிரிப்பேன்ல. அப்பா, கல்யாணத்துக்கான வயசை சட்டத்தில் எதுவும் குறைச்சிருக்காங்களா? யாருக்காக கேட்குறா? உனக்கா இவனுக்கா? அக்கா யாரையோ பார்த்து வச்சிருக்காப்பா, அதான் ஓடி போகிறதா சொல்கிறா. ஐயா, நீ இவ்வளோ ஆர்வமாக சொல்லும்போதே எனக்கு புரியுது. உனக்காக தானே? அதே தான். முதல்ல என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ண பாரு. இவன் எனக்கு ஓகேன்னு சொல்லி க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டா போதும், மற்றதெல்லாம் நானே பார்த்துப்பேன். நீ என்ன வேணா பண்ணுவேன்னு தான் அவன் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறா. அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அப்படியே நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ரியாக்ஷன் பார்க்கணும். ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அது கொஞ்சம் முன்னாடி வாயேன். நீ நினைக்கிற மாதிரி நான் கிறுக்கில்ல. அதான், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கிறுக்கில்ல. என்னோட அப்பா ஹைகோர்ட்டில் ரொம்ப ஃபேமஸான வக்கீல் தான். அம்மா வேலைக்கு போகலை, ஆனால் பிஎட் முடிச்சிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு அக்கா இருக்கா. 2 வருஷத்தில் அவள் டாக்டர் ஆயிடுவா. இது எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்கிற? அது என்னோட ஃபேமிலியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வரும்போது நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் என்னால் கிறுக்காக இருக்க முடியாது. சத்தியமாக சொல்கிறேன், இட்ஸ் அ ஃபேக்ட். சிஸ்டர், கொஞ்சம் தள்ளி உட்காடுறீங்களா? சிஸ்டர், நீங்களும் தள்ளிக்கோங்க. இல்லை, அப்புறம் நான் அங்கேயே கோச்சிங் சென்டரில் உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா உன்னோட அங்கிள் அங்கே இருப்பார், அதான் பேச முடியாது. நான் +2 முடிச்சு 3 வருஷம் ஆனதுனால ஸ்கூலும் சேஃப் இல்லை. எப்போ வேணாலும் என்னை பிடிக்கலாம். அது மட்டும் இல்லை, இவங்களும் என்னை ஸ்டாக்கர்னு நினைப்பாங்கல்ல.
நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் அப்படி ஆக முடியாது. ஏய் ஓ, நீ இந்த ஸ்கூலா? என்னை பிடிச்சிருவாங்கன்னு சொன்னல. இல்லை சார், இந்த பக்கமாக தான் போயிட்டு இருந்தேன், அதான் பார்த்துட்டு போகலாமேன்னு. சரி கிளம்பு. கேர்ள்ஸ் எல்லாம் இங்க வாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் போங்க சீக்கிரம், ஸ்பீடப். அப்புறம்னா இன்ஸ்டாகிராமில் என்ன ஆட் பண்ண முடியுமா? யோசிக்கிறேன். யோசி, நல்லா யோசி. ஏய் இதோ போகிறேன் சார். புல்ல மட்டும் பிடுங்க, செடியை பிடிக்கிறத. குட் மார்னிங் சார். காலையிலேயே தோட்டத்துக்கு வந்துட்டீங்களா? நான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னென்னா நாசா லேபில் போய் எல்லாம் நீ இன்னும் டெஸ்ட் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அவன் மஞ்சப்பொடியும் மிளகாப்பொடியும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, வீட்டில் அரைச்ச மாதிரியே இருந்துச்சு. என் ஒய்ஃப் விமலாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க வாயால இப்படி ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டை கேட்கறது கடவுளே சொன்ன மாதிரி சார். அந்த கிரெடிட் எல்லாம் நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டாம், உனக்கு நீயே கொடுத்துக்க. கொஞ்சம் கூட கலப்படமே இல்லாத மசாலா தூள், அப்படித்தான் எனக்கு தோணுச்சு. ஓ சார், இப்போ நீங்க சொன்ன விஷயத்த இந்த கேமராவை பார்த்து ஒரே ஒரு தடவை சொல்லிடுங்க சார். என் ஒய்ஃபுக்கும் என் கம்பெனியில் வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அது வேணுமா? ப்ளீஸ் சார். பல வருஷமா உணவுக்கு பதிலாக விஷத்தை தான் நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். முக்கியமாக வெளி மாநிலங்களில் இருந்து நமக்கு விஷம் இருக்கிற உணவுப் பொருட்களை கொண்டு வந்து அவங்கெல்லாம் நம்மளை சாப்பிட வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நந்தனோட இந்த பிரவாசி மசாலா தூள் கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாமல் இருக்கு. இதை பயன்படுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். நியாயமான முறையில் இந்த கம்பெனி முன்னேற பிரவாசிக்கு பின்னால உழைக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கிரேட், இதுதான் வேணும். ஆனால் இது ஃபோனில் மட்டும் இருந்தால் வியாபாரம் ஆகாது. மக்கள் எல்லாரும் பார்க்கணும். சீனிவாசன மாதிரி ஒருத்தர் சின்சியராக இதை பற்றி சொல்லும் போது ஜனங்க நம்புவாங்க. அவங்க பிரவாசி பொடியை தேடி வருவாங்க. ஆமாம், கரெக்ட். அப்படி நடந்தா மொத்தமாக மாறிடும். இல்லை, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க? அதை பற்றி நீ கவலைப்படாத. இதை சோஷியல் மீடியாவில் போடலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்போதைக்கு ட்ரெண்டு. இதை எடிட் பண்ணி வைரல் ஆக்குறேன். அதை நான் பார்த்துக்கிறேன். துபாயிலிருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட என்கொயரி நடக்குது. 30 அவுட்லெட் இருக்கா உங்களுக்கு. என்னோட பழைய ஃப்ரெண்டு பர்ச்சேஸ் மேனேஜராக அங்கே இருக்கான். ஒரு நாள் ஒரு அவுட்லெட்டில் 5 பீஸ்னு போனால் கூட 150 பீஸ் டெய்லி போகும். அப்புறம் நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னா கதையே மாறிடுமா? கதை மாறிட்டோம். பிரவாசி நந்தன் பெரிய பிசினஸ் மேன் ஆகட்டும். கொய்யாக்கா டேஸ்டா இருக்க. என் பொண்ணு கொடுத்தியா? அவளுக்கு நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன். குக்கி கடிக்கக்கூடாது. அப்போ இந்தா. ஐய, நாய்க்குட்டியா டைனிங் டேபிள் மேல வச்சு விளையாடிட்டு இருக்கியே, நாம சாப்பிடுற இடம் இல்லையா அது? அது கூட தூக்கிட்டு போயிடுறேன்ப்பா. ஐயோ, பழத்தெல்லாம் கடிக்குது, தூக்கு. இதை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விளையாடாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை அப்பா சொல்லியிருக்கேன். இதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தானப்பா. நம்மள மாதிரியா? ஏமா, அது நாய்க்குட்டிமா. அது தங்கறதுக்காக தான் வெளியே அதுக்குன்னு வீடு கட்டியிருக்கேனே. நேத்து கூட அதை அந்த சோஃபால ஏறி உட்காந்துக்கிட்டு அது மொத்தமா ஒரே முடி. கேவலமான ஒரு நாத்தம் வேற. அம்மாடி, அந்த நாயை கொண்டு போய் கூண்டில் விட்டுட்டு உன் கை காலெல்லாம் சோப் போட்டு கழுவிட்டு வா. போ. தூக்கு. ஓடு. குட் கேர்ள். சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறேன். ஏய், எங்க மேல போற? நான் ரூம்க்கு கூட்டிட்டு போய் விளையாடிக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொன்னா அதை கேட்டு நடக்கிறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ அடம்? அதை கொண்டு போய் கூண்டில் விடு. அப்பு, அதை கொண்டு போய் கேஜில் விடு. அப்பா சொல்றது கேளு. கோ. டயலாக் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? கரெக்டாக இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. ஹலோ, சேது, என்னப்பா விசேஷம்? விளம்பரமா? விளம்பரத்துலலாம் நான் ஒன்றும் நடிக்கலையே. இல்லை, விளம்பரத்துக்காகலாம் நான் ஒன்றும் பண்ணலையே. வைரல் ஆகட்டும், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நீ ஒரு வேலை பண்ணு, அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு. ஸ்ரீனிவாசனுடைய வீடியோ வந்ததுக்கப்புறம் வியாபாரம் நல்லா ஆகுது. ஆகட்டும், வியாபாரம் அதிகமாகட்டும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். கடவுளே, ஸ்ரீனிவாசன் சாரா? சார், இப்போதான் சார் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். மத்தியானத்துக்கு மேலேயா? ஓ, இன்னைக்கு நான் டோட்டலாக ஃப்ரீ தான் சார். ஓகே. பெண்ணல்ல சிவந்த கண்ணுங்கள் கண்ணல்ல. அவர் இன்னைக்கு உங்களை பார்க்கணும் தானே சொன்னாரு. உங்களை சினிமால நடிக்க வைக்கிறேன்னு கூப்பிடலையே. யாருக்கு தெரியும்? மத்தியானத்துக்கு மேல வீட்டுக்கு வாங்கன்னு தான் சொன்னாரு.
ஆனா இப்போ அவர் என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியுது. பெரிய பெரிய நட்பெல்லாம் ஆரம்பமாகிறது இப்படிதான். சினிமால நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே செலிபிரிட்டி தான் ஸ்ரீனிவாசன். அப்போ நீயும் வா. நீ மட்டும் எதுக்கு வர? பொண்ணையும் கூட்டிட்டு வா. அதெல்லாம் அவருக்கு பிடிக்காதுங்க. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏய், நீ ஸ்க்ரீன்ல பார்க்குற ஆளே இல்லை ஸ்ரீனிவாசன் சார். நேரில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பார். நீ ரெடி ஆயிட்டு வா. எதுக்குப்பா இந்த செடியெல்லாம் எடுத்துட்டு போறீங்க? இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செடி கொடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்தாங்க, நீங்க வண்டி ஓட்டுங்க. வேண்டாம் 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 வேண்டாம், நீயே ஓட்டு. பாத்தியா அப்பு, உன் அப்பாவோட ஈகோ. என் அம்மா வீட்ல இருந்து கொடுத்த காருங்கிறதுனால அதை ஓட்ட மாட்டேங்கிறாரு. சேச்சே, அப்பாவோட எங்கேத்து லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதோட துபாய் லைசன்ஸை நம்ம மாற்றணும்னா ஆர்டி ஆஃபீஸில் போய் கால் கெடுக்க காத்திருக்கணும். இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சேன். அதான் விஷயமே தவிர ஈகோ எல்லாம் நமக்கு இல்லை. நீ வேணா பாரப்பு, சொந்தமா ஒரு கார் வாங்குற வரைக்கும் லைசன்ஸை மாற்ற மாட்டாரு. நீ வண்டி எடு. வணக்கம் சார். கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வரும். அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். ஐயோ, எதுக்கு சார்? பர்சனலாக நான் உனக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உன் மசாலா தூளை விளம்பரம் பண்ணுறதுக்கு யார் உனக்கு அனுமதி கொடுத்தா? ஐயோ சார், நான் அதை விளம்பரம் பண்ணலை. என்னோட ஃபேமிலி குரூப்புக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும் ஷேர் பண்ணேன், அவ்வளோதான் சார். அதெல்லாம் நீ கோர்ட்டில் வந்து சொல்லு. உன் பேரில் நான் சீட்டிங் கேஸ் தான் கொடுக்க போகிறேன். IPC 420 உனக்கு 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை தான் கிடைக்கும். அதோட சைபர் கிரைமும் கூட சேர்ந்துச்சுன்னா 2 வருஷம் கூட கிடைக்கும். அதுக்கப்புறம் உன் மசாலா தூளை நீ ஜெயிலே செய்யலாம். சாரி சார், அதை நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். தெரியாமல் பண்ணிட்டேன் சார், சாரி. என்னோட ஒய்ஃபும் பொண்ணும் சார் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். நான் இப்போவே அதை டெலீட் பண்ண சொல்லிடுறேன் சார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அஜ்மெண்டில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அதான் நான் அந்த மாதிரிலாம் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். ஓ, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஹலோ 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 லாரன்ஸ், லைன் கட் ஆயிடுச்சு. அவன் லைனில் கிடச்சதும் 5 நிமிஷத்தில் நான் டெலீட் பண்ணிடுறேன் சார். டெலீட்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அதான் எல்லாரும் பார்த்துட்டாங்களே. ஆனால் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. அது என்றைக்குமே அப்படி இருக்காது சார். கலப்படமான ஒரு பொருள் என் கம்பெனிலேருந்து வெளியே போகாது. அது போதும். ஓகே சார். சார், உங்க கூட ஒரு செல்ஃபி. அதுக்கு என்ன, செல்ஃபி எடுத்த பிறகு ஒரு காப்பியும் குடிக்கலாம். உங்களுக்கு குருமிளகு செடி கொண்டு வந்திருக்கேன் சார். நீயும் இந்த ஃபேமிலியில் தானே இருக்க? ஓ